சபையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். எம் கந்தசாமி பேசுறேன். ஒரு சின்ன விண்ணப்பமா இருக்கலாம். உங்களுக்கு இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்திற்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. அதே சமயத்தில் ஒற்றுமைகளும் இருக்கு. ஒற்றுமையில் இருக்கு வேறுபாடு என்பது சொல்றதுல இந்து மதத்தில் உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்றாங்க. ஆனா இஸ்லாம்ல சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஹபத்துல்லா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல், அதை வச்சு வழிபடுறீங்க. ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவ முஸ்லீம் மதமும் அதுல ஒன்றுபடுது. ஆனா நீங்க இல்லை அப்படிங்கிறீங்க. இறைவனால் இறக்கப்பட்ட கல், நீங்க கல்லா வழிபடுறீங்க, நாங்க சிலையா வழிபடுறோம். இது சம்பந்தமா சற்று விளக்கம். அதாவது காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு, காபான்னு சொல்லி. அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லிம்கள் வழிபடுறாங்க. சகோதரர் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க, இந்துக்களாகிய நாங்கள் சிலை வழிபாடு இருக்குங்கிறோம். இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க காபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்றீங்க, வழிபடுறீங்க. அப்ப உங்கள்கிட்டயும் ஒரு வகையில அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சகோதரர் கேட்கிறாரு. அதாவது காபாவுல போய் வழிபடுறது வேற, காபாவை வழிபடுவது வேற. நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம். ஒரு பள்ளிவாசல்ல போய் வழிபட்டோம்னு சொன்னா பள்ளிவாசலை வழிபடல, வழிபாடு இடம் பள்ளிவாசல், பள்ளிவாசல்ல இறைவனை வழிபடுறோம். இப்ப தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்க கூட வழிபடுவோம். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம். இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்தை வழிபட்டோம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் வழிபடணும். அதனால காபாவை கடவுள்னு நாங்க நினைக்கல. காபா என்ற கல்லு எங்களுக்கு வறுமையை போக்கும், எங்களுக்கு செல்வத்தை தரும், நாங்கள் பேசுறது அறிந்து கொள்ளணும், அப்படி நாங்க நம்ப கூடாது. அதாவது முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புறோம். முஸ்லிம்களாக எங்க நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா. முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டுட்டு வா, இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது. அது ஒரு கல். இப்போ நாங்க தெளிவா சொல்றோம். ஆனா சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்க இது ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது. இப்ப நாம காபா இப்ப சொல்றோம், காபா ஒரு கல்லு, அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது, அது நாங்க பேசுறது விளங்காது, எங்களுக்கு எதுவுமே செய்யாது, இப்படி நாங்க சொல்றோம்ல, சொன்ன வழிபடலன்னு அர்த்தம். இப்படி கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது. நாங்க கடவுள் நினைச்சிருந்தோம்னு சொன்னா அதைத்தான் நாங்க வழிபடுறோம்னு சொன்னா இந்த மாதிரி தெளிவாக நாங்க சொல்ல முடியாது. அப்ப இப்போ உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி, நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு, அவருக்கு அடுத்து உமர்ந்து வர்றாரு. நபிகள் நாயகத்துடைய இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர். அவர் என்ன பண்றாரு, காபா விட்டு நின்று சொல்றாரு, நீ ஒரு கல், நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்யறாரு, அதுல போய் வழிபாடு நடத்துறாரு. அப்ப அதை நாங்க கடவுள் நினைக்கவே இல்லை, நினைக்க கூடாது. ஒரு முஸ்லீம் நினைச்சானா இஸ்லாத்துக்கு போயிருவான். அது வழிபடுறதுக்குரிய முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அவ்வளவுதானே தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது, அதுக்கு வழிபாடும் கிடையாது, அதை நாங்க கும்பிடுறது கிடையாது. அங்க இருந்து கொண்டு அல்லாஹ்வை கும்பிடுறோம். அதான் வேற. இந்த அங்கே கொடுங்க, கேளுங்க. அது நீ சொல்றத ஒத்துக்கிட்டாங்க. அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க மேற்கு நோக்கி தொழுகிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் ஒரு ரவுண்டா இருந்து அந்த காபா கல்லை நோக்கி தானே தொழுகிறீங்க. உலகத்திலிருந்து எந்த இருந்தாலும் அதனுடைய அமைப்பு ரவுண்டா வச்சு ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வழியில் இருந்தாலும், ஆனா நோக்கி இருக்கிறது அந்த நீங்க கும்பிடக்கூடியது அந்த காபா கல்லு இதுதானே, ஒரு இதுதானே. இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி தொழுகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தொழுவக்கூடிய டைவர்ஷன் அந்த நீங்க அந்த இதுக்கு முதல்ல சொன்னீங்களே, இறைவனால் இறக்கப்பட்ட கல் அப்படின்னு சொல்றீங்களா, அதை தானே நோக்கி தொழுகிறீங்க. நாங்க சிலையா வடிச்சிருக்கோம், நீ அந்த கல்லை கல்லா வச்சிருக்கீங்க. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுமே காபாவை நோக்கி தான் தொழுகிறோம் இன்னைக்கும். இப்ப நம்ம மேற்க நம்ம நோக்குறோம்னு வைங்க, இந்தியாவுக்கு மேற்க காபா இருக்குது, அதனால முஸ்லீம்கள் மேற்க தொழுகிறாங்க. வேற நாடுகளில் இருக்கிறவங்க கிழக்க தொழுவாங்க, அவங்களுக்கு கிழக்க இருக்கு காபா. இன்னும் சில நாளில் இருக்கிறவங்க வடக்க தொழுவாங்க, தெற்க தொழுவாங்க. காபா மையமா வைத்து இப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க, அப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க. இதான் உண்மை. அவர் என்ன கேட்கிறாரு, எங்க இருந்தாலும் அதைத்தான் நோக்குறீங்க, அதைத்தானே வழிபடுறீங்கன்னு திரும்பவும் என்ன செஞ்சாரு, அதை தான் அவர் கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு எதையாவது நோக்கித்தான் ஆகணும். ஒன்றையும் நோக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இப்ப நீங்க என்னைய நோக்குறீங்க, நான் உங்களை நோக்குறேன்.
உன்னை நோக்காம ஒண்ணு காட்டுங்க பார்ப்போம். எதையாவது ஒன்றை நோக்காத ஒரு நிலை கிடையாது. மனிதன் என்று சொன்னால் அவன் என்னத்தையாவது நோக்கித்தான் ஆகணும். எதையாவது நோக்கிறதுக்கு பதிலா உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கு, அந்த ஒன்றுக்குத்தான் நோக்குறோமே தவிர கடவுள் என்று நினைப்பது என்பது வேறு, ஒன்றை நோக்குவது என்பது வேறு. நீங்க என்னை நோக்குறீங்க, என்னை கும்பிடுறீங்கன்னு அர்த்தமா? நான் உங்களை நோக்குறேன், உங்களை வழிபடுறேன்னு அர்த்தமா? ஒன்றை நோக்குவது என்பது வேறு, கடவுள் நினைச்சுக்கிட்டு நோக்குறது என்பது வேறு. இப்ப சிலை வழிபாடு நடத்தும் போது அதை கடவுள் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், பண்றோம். அவரை காணிக்க செலுத்துறோம், நம்ம குறையை தீக்குவார் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது அந்த மதத்தை நம்பிக்கை, அதை நான் விமர்சிக்க வரல. முஸ்லீம்கள் நாங்க அப்படி செய்யறது இல்ல. காபாவை நோக்கினாலும் காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காகத்தான். எல்லாம் ஒரே ஒரு பள்ளிவாசல போய் நின்றுகிட்டு ஒருத்தர் இப்படி இருந்தாருன்னா அசிங்கமா இருக்கும். ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஒழுங்கு வரணும்னு சொன்னா எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆகணும். அப்படி மேல இருந்து ஆகாயத்திலிருந்து பார்த்தா அந்த ரவுண்டா அந்த காட்சி இருக்கும், தொடக்கூடிய காட்சி. அதுக்காக வேண்டிதான் நோக்குறமே தவிர நோக்குறது உண்மை ஆள வழிபடல. ஒரு திசை வேணும், ஏதாவது ஒரு பக்கம் தான் நோக்க முடியும். ஒரே பக்கமா திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும், ஒரு யூனிட் கிடைக்கும், ஒரு ஒழுங்கு கிடைக்கும். அதுக்குத்தானே தவிர இப்போ அடிச்சு சொல்றோம் அது எல்லாரும் நாங்க நோக்கினாலும் அது கடவுள் இல்ல, அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல, அது எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. காபா என்ற அந்த ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடுன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவா அறிவிக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்களே, எல்லா முஸ்லீமும் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்ல, அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல, அதை நோக்குமாறு கடவுள் கட்டளை இட்டு இருக்கிறார், அதனால நோக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கு ஒண்ணும் கிடையாது.